Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா கையேந்தி பவன் ஸ்டைல்ல பூரி மசாலா எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இதே மசாலாவை நீங்க சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஹோட்டல் டேஸ்ட்ல உருளைக்கிழங்கு வச்சு பூரி மசாலா, அதே மாதிரி வெங்காயம் மட்டும் செய்யற மாதிரியான ஒரு பூரி மசாலாவும் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூரி மசால் செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாசனை பிடிக்காதவங்க இதுக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற அந்த சோம்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சு போட்டிருக்கிற கடலைப்பருப்பும் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்ல பெரிய சைஸில் 2 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். நறுக்கி வச்சதோட அளவு கிட்டத்தட்ட உங்களுக்கு 2.5 கப் அளவுக்கு இருக்கும் மெஷரிங் கப்பில். இதில் வந்து கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூரி மசாலுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாவை நறுக்கி போட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ தீயை மிதமாகவே வச்சு இந்த வெங்காயம் வந்து வெந்து வரணும், ரொம்ப செவக்கெல்லாம் வேண்டாம், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா வெங்காயம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ தீயை மிதமாக வச்சு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து காய்கறிகள் சேர்க்க போகிறோம். அதாவது ஒரே ஒரு கேரட்டை தான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 1/4 கப்பு மெஷரிங் கப்பில் இருக்குது கட் பண்ணினதோட அளவு. நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரோசன் இல்லை அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காயை வந்து கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிறப்ப இந்த காய் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பே இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க காய்கள்லாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். இது சேர்க்குறப்ப இந்த மசால் வந்து நார்மலாக செய்கிற மசாலா விட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து நான் இன்றைக்கி ஒரு 3லேருந்து 4 பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து இந்த கேரட்டு, பட்டாணி, அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் தான், சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பூரி மசால் ஒன்று சேர்ந்து நமக்கு கெட்டி பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கிறேன். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 3லேருந்து 4 பேர்த்துக்கு தான் சாப்பிட போகிறதுக்கு செய்ய போகிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட கடலை மாவை வந்து கரைச்சி வச்சு சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா காய்கறிகள்லாம் வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு முன்னாடி நம்ம காமிச்சதுக்கும் இப்போயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நிறம் மாறி இந்த அளவுக்கு வந்திருக்கும். பட்டாணியும் பார்த்தீங்கன்னா பட்டாணியும் கேரட்டும் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே சேர்த்துட வேண்டாம். இப்போ கலந்து வச்ச கடலை மாவை ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்தோடனே உங்களுக்கு டக்குன்னு வந்து கெட்டி போட்டுரும். ரொம்ப கெட்டி படுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு குழப்பாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிற முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கலை பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்குறேன். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேண்டாம். ரொம்ப சூப்பரான ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியான பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.